வாய்ஸ் ஆஃப் மஞ்சு. அவங்க விஜய் மஞ்சு. ஹாய், உங்க பேர் என்ன? என் பேர் டீனா. என்ன படிக்கிறீங்க? நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட். இங்க சென்னை தானா? ஆமாக்கா. ஒரு கேள்வி கேக்குறேன், அது கரெக்டான பதில் சொல்லு. இப்ப இந்த ஜெனரேஷன் பசங்களை ட்ரெண்டிங்கா ஒரு விஷயம் பண்றாங்க. என்னன்னா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அவங்க இஷ்டம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, அவங்க ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணுவாங்க. ஓகே, நார்மல் தான். இங்க நம்ம ஊர்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஆனா ஃபாரின்ல எல்லாம் அது ரொம்ப ஜென்ரலா ஆக்கிட்டாங்க. அது லாவே இருக்கு, நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் அது ஒன்றும் பெருசா கண்டுக்கிறது இல்லை. உண்மையா லவ் பண்ணா கடைசி வரைக்கும் இருந்து பாத்துக்கிட்டாங்கன்னா அது போதும். மற்றபடி எந்த ஜெண்டருங்கிறது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு. அது அவங்கவுங்களோட டெசிஷன் தான், அதுல நம்ம போய் தலையிட முடியாது. இப்போ எப்படி ஒரு பையன் பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்றாங்களோ அதே மாதிரி இப்போ ஒரு பையன் வந்து பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல பையனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம போய் அதை சொன்னா அதை வந்து ஒரு பாப்புலர் ஆக்கி அதை வேற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. எப்படி ஒரு பையன் பொண்ணு ஒரு ஸ்பாட்ல போறாங்களோ அதே மாதிரி பையன் பொண்ணுன்னு அவங்க சாயலே விட்டுற வேண்டியது. அதை போய் டார்ச்சர் பண்ணிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா அது நமக்கு தான் ஒரு நாள் பேக் ஃபயர் ஆகும். நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. இல்ல சார், இது ட்ரோல் பண்ணணும்னு கிடையாது. இது வந்து எப்படின்னா, நிஜ வாழ்க்கையில வந்து இது எப்படி சாத்தியம் ஆகும்? உங்க லைஃப் ஃபியூச்சர் என்ன ஆகும்? பசங்களோட ஃபியூச்சர் வந்து என்ன ஆகும்? யாரும் அவங்கள எதுவும் கேலி பண்ணாம அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு போனா சரி. நம்ம ஏதாவது கேட்க போய் யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வர போய் அவங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நிறைய இது அப்படிதான் ஆகுது. பொண்ணு இப்போ ரீசெண்டா கூட நான் பார்த்துருக்கேன். அது ட்ரோல் பண்ணி அது அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்பட்டு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது, மறுபடியும் சேர்ந்து இந்த மாதிரி ஏன் கொண்டு போகணும்? அது அப்படியே அவங்க பண்றாங்க அப்படின்னா நம்ம விட்டுறணும். நம்ம அதுல போய் தலையிட்டா என்ன ஆக போகுது? அவனுக்கு அவன் வேலை இருக்கும், அவன் பார்த்துட்டு போயிடணும். அதை பத்தி என்ன பண்றதுன்னா அது அவங்கவுங்க விருப்பம்னு நம்ம சொல்லலாம். அப்படி பண்ணா தப்பு இல்லையா? அதுல எப்படி ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் பிடிச்சிருந்தா லவ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை, பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா லவ் பண்றது தப்பு இல்லை. பிடிக்காம ஒன் சைடு லவ் பண்றதுதான் தப்பு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா லவ் பண்றது தப்பு இல்ல, பொண்ணுக்கு பையன் பிடிச்சிருந்தா லவ் பண்றது தப்பு இல்ல. இங்க நான் கேட்ட கேள்வி என்னன்னா, பையனுக்கு பையனை பிடிக்குது, பொண்ணுக்கு பொண்ணு பிடிக்குது, அது தப்பு தான். அது சரியான தப்பு. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, கல்யாணத்து வரைக்கும் போயிட்டு மேரேஜா பண்ணிக்கிட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் ஆரம்பிச்சிடறாங்களே. என்ன பொறுத்தளவுக்கு ஒரு பையனும் பொண்ணும் மேரேஜ் பண்ணாலே தப்பா பேசுற உலகம். என்ன இது? பொண்ணும் பையனும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். இது நல்லது தாங்க. நானும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணேன். நான் பண்ண லவ் வந்து 916. தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க. ஆமா, நான் சொல்றது அப்படி இல்ல. பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரிங்க. பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பண்ண, ஒற்றுமையா இருக்கணும். மெயின் அதுதான். சரிங்களா? எந்த ஒரு மாற்றம் கூடாது. ஒற்றுமையா வந்து எதா இருந்தாலும் சின்ன ப்ராப்ளம் கூட சொல்லிக்கணும், பேசிக்கணும், போன்னு வரணும். நல்லா கேட்கோங்க. பொண்ணு பையன் பொண்ணு எப்படின்னு கல்யாணம் பண்ண முடியாது. ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையா? அப்படிதாங்க இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெண்டிங். ஐயோ, அது வேறயா? இதே உங்களுக்கு தெரியாத இந்த விஷயம்? இந்த விஷயம் தெரியாத? அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? தமிழ்நாட்டுல என்ன நடக்குது உங்களுக்கு புரியலையா? தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, நிறைய நாட்டுல நடக்குது. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ட்ரெண்டிங்கா இருக்குது. தப்பான விஷயம். சரிங்களா? ட்ரெண்டிங் மாதிரி தமிழ்நாடு வந்து பழைய காலத்தை தமிழ் இது நம்மளுக்கு. சரிங்களா? இன்னைக்கும் மோடி கூட இந்த பேசுறாரு. வணக்கம். தமிழ் தான் முக்கியமான இந்த மொழின்னு சொல்லிட்டு பேசுறாரு. தமிழ்நாடு ரொம்ப ஒரு லைக் பண்றாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்ல, வந்தாவே தமிழ்நாடு வந்தாவே ரொம்ப லைக் பண்ணி பேசுறது அவர் தான். லண்டன்ல பேசினாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்ன பேசினாரு? தமிழ் முக்கியமான மொழின்றாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க. லவ் இல்ல எனக்கு, நான் எப்படின்னா லவ்வும் வேஸ்டா, நான் பொண்ணுங்களே அவாய்ட் பண்றேன். நான் நம்மளுக்கு பொண்ணுக்கு லவ்க்கு நம்ம செட்டே ஆகாது. அதனால நான் லவ்ன்றது பண்ணிட்டு இருந்தேன். ஒரு இன்சிடென்ட் ஆனதுக்கு நான் லவ் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லவ் பக்கம் போறது இல்ல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க.
நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பொண்ணு லவ் பண்ணீங்க, ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை பத்தி விட்டீங்க. இப்ப ட்ரெண்டிங்கா வந்து இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. பையனை லவ் பண்றான், பொண்ணை லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. கரெக்டு தான், பட் அது வந்து அவங்களோட விருப்பம், அதை நம்ம சொல்ல முடியாது. நம்மளை பற்றி தப்பு தான் அது அவங்க விஷயத்தை இருந்தப்போ அவங்க கரெக்டாக நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக யாரும் அந்த டோரா பூச்சி மாதிரி ஒருத்தவங்க யாரும் ஃபேமஸ் ஆனாங்களே, பொண்ணும் லவ் பண்ணிட்டு, நம்மளுக்கு அது பிடிக்காது. நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்தாலே நான் தள்ளி விட்டுருவேன், அதில் பார்க்க மாட்டேன். நம்ம இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதில். நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்லைம்மா, அவங்களுடைய விருப்பம், புரியுதா? அது எந்த ஊர்லயுமே நடந்தது இல்லை. இது வந்து அம்மா இப்ப பையன் தான் கல்யாணம் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன். அம்மா இப்பத்த காலத்துக்கு அழகா இது அநியாயம். இது எந்த ஊர்லயுமே. அதனாலதாங்க நம்ம நாடு இந்த மாரியே போகுது. நம்ம மெட்ராஸ்ன்ற மரியாதையே போகுது. மெட்ராஸ் எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. பொண்ணும் கல்யாணம் பண்ணினா ஆம்பளை கல்யாணம், அது என்னத்துக்கு, எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? நம்ம நாட்டே குடிசைராக்குறாங்க, இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் நல்லா ஒரு இதுல இருந்து ஒரு 2 லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினா அது ஒரு வாழ்க்கை. வீட்டுக்கு தெரியாம போச்சுன்னா போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் நல்லது. இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்குது. இதெல்லாம் என்னதான் சொல்றதுன்னே தெரியல. பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுங்களை படிக்க வச்சு இது ஆளாக்குறாங்க. இந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணாது, கேவலமா தான் இருக்குது. இதெல்லாம் நினைச்சாவே பார்க்க முடியும். பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்குது, ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்குது. அதை இவங்க தான் செய்வாங்க அந்த மாதிரி. இது நம்ம இதுல இப்படி பண்றாங்கன்னா இது ஒண்ணுமே பேசுறதுக்கு புண்ணியம் இல்லை. அவங்களோட விருப்பம் தானே அது. இப்ப இருக்கிற நடைமுறைக்கு பேசக்கூடாதுல்ல, அதெல்லாம் பயப்படாத, பயப்படாதா. இருக்கிற நடைமுறைக்கு அவங்க தகுந்த மாதிரி இருக்காங்க. குழந்தைங்க வேணாம், நம்ம ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். ஒண்ணு அவங்க வந்து செக்ஸ் மூலியமா என்ன லைஃப் வேணுமோ அவங்க பாத்துக்கிறாங்க. இப்போ யாருக்கிட்ட ஜென்ஸுக்கிட்ட லேடிஸ் ஜென்ஸ் இல்லைங்களா, அதனால அவங்களோட ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. இதுல இந்த மாதிரி பண்றது இப்ப பண்ணிக்கிறாங்க, அவங்க ஜாலிக்காக பண்ணிக்கிறாங்க. ஆனா பெத்தவங்க எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நம்ம ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா குழந்தைங்க பிறப்பாங்க, நம்ம ஜெனரேஷன் வந்து உறுதி ஆகும் அப்படின்னு. ஆனா இப்படி பண்றதுனால ஒரு யூஸும் இல்லையே. ஆனா நம்ம இது பண்றது வேஸ்ட் தானே. பெத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்குங்கிறத விட வாழ்க்கை வாழ போறதுங்கிறது இவங்க 2 பேரும் தானே. இவங்க 2 பேரும் குழந்தை வேணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு நிறைய ஃபர்டிலிட்டி மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு கூட அவங்க குழந்தை வேணா பெற்றுக்கலாம், அப்படிலாம் அடாப்ட் பண்ணிக்கலாம். நிறைய குழந்தைங்க வந்து அப்பா அம்மா இல்லாம இருக்காங்க, ஸோ அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். குழந்தை வேணும்னு நினைச்சாங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் வச்சு கூட நிறைய பேர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வேணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கும் ஃபர்டிலிட்டி மெத்தட்ஸ் இதை வச்சு அவங்க வாழ்ந்துக்கலாம். வாழ போறது கடைசி வரைக்கும் 100 வருஷம் வாழ போறது அவங்க 2 பேர் தானே. அவங்க அப்பா அம்மா கூட எத்தனை வருஷம் இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்தோட சந்தோஷத்தை பார்த்தா அது அவ்வளவுதான். குழந்தை அந்த டாபிக் இப்போ அதை பத்தி அவங்க யோசிக்கணும். அதை விட்டுட்டு நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நாங்க வாழ்றோம் அப்படின்றது ஒரு விஷயம் தான். வாழ்றது வந்து வாய் மூலமா வேணா சொல்லிடலாம், ஆனா வந்து நிஜ வாழ்க்கையில அது சாத்தியம் படுமான்றீங்களா? இல்ல, கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா வாழ்ந்து காட்டுறதுலதான் எல்லாமே இருக்கு. இப்போ அவங்க பெத்த அம்மா அப்பா இருக்காங்க, அந்த பையனோட அம்மா அப்பா அங்க இருக்காங்க. அவங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க, நமக்கு மருமக வருவா, பையன் குழந்தை பேரம்பேத்தி எடுக்கணும்னு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க. அவங்க மனசு எப்படி கஷ்டப்படும்? இதெல்லாம் ஏத்திப்பாங்களா? இல்ல, கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா பெத்தவங்களுக்கும் இப்போ ஒரு பொண்ணை பெற்றவங்களுக்கு வந்து நல்ல பையன் கிடைக்கணும், பையனை பெற்றவங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. நல்லபடியாக அவங்க லைக் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே எதிர்பார்க்கறது என்னன்னா நல்லபடியாக குழந்தை, அது பொண்ணும் பையனும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து முன்னாடி இருந்த காலகட்டத்தில் தான் பொண்ணு பிறந்தா ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது நடக்கும் அப்படின்னு. பட் இப்போ வந்து பையன் பொண்ணு எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வரது வந்து நல்லபடியாக வெளியில் வரணும். அதுதான் பெற்றவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அது வந்து சில பேர் வந்து அதை மாற்றி அது வந்து பெற்றவங்க மனசை கஷ்டப்பட்டு பிறந்ததுலேருந்து அவங்கள வளர்த்து கொண்டு வரதுல தான் லாஸ்ட் மினிட்ல வந்து இல்லை எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னா அப்போ அவங்க மனசு என்ன ஆகும்? இப்போ சொல்லி நம்ம இது பண்ணக்கூடாது, அவங்களுக்கா தெரியணும். இப்போ அவங்களே தெரிஞ்சும் இப்படி பண்ணுறாங்க, சில பேர் தெரியாமல் பண்ணுறாங்க ஓகே, ஆனால் சில பேர் தெரிஞ்சு அதை தப்பு தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு தான் சொல்லணும். நம்ம தப்புமா இதெல்லாம் செய்யாது. பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க பெற்றோருக்கு பார்த்தா அவங்க கல்யாணம் திருமணம் பண்ணி வச்சு கல்யாணம் பண்ணி நல்லபடியாக குழந்தை குட்டியோட இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பண்றது இது ரொம்ப அசிங்கம். நம்ம தமிழ்நாட்டுக்கே ரொம்ப கேவலம் இது. ஆமா, அவங்களுக்கு பெரிய கஷ்டம் தான். இப்போ வந்து ஒரு குடும்ப வர்த்தியாக தான் நம்ம கல்யாணம் பண்றோம் நம்ம. அதனால அவங்க வந்து அதை நினைக்கல, அவங்க வந்து ஜாலிக்காக தான் நினைக்கிறாங்க. இது எது குழந்தை பிறந்துக்கிட்டு எதுக்கு பண்ணணும், நம்ம
நம்ம சம்பாதிக்கணும், ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக இருக்கணும், என்ஜாய்மெண்ட் இதுதான் பண்ணுறாங்கண்டி. அவர் குடும்பம் விருத்தி பண்ணுறது கிடையாது. பெற்றவங்களை பற்றி அவங்க கவலைப்பட்டதானே அவங்களுக்கு. பெற்றவங்க கவலைப்படுவாங்க, என்னடா நம்ம ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு குழந்தை பிறங்க பேர பிள்ளைய நம்ம சந்தோஷமா இருக்கலான்ட்டு அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இருக்க மாட்டேது இல்லைங்களா. இவங்களுக்கு எங்கடா போய் அதில் போய் மாட்டிக்கிட்டு ஒரு குழந்தைய பெற்றிட்டு அதை படிக்க வச்சுக்கிட்டு அதை கல்யாணம் பண்ணிட்டு வர வந்து சண்டை போட்டுக்கிட்டு எதுனா நோயின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். எது இன்னத்துக்கு இந்த பிரச்சனை? நம்ம வந்தோமா, சம்பாதிச்சோமா, சாப்பிட்டோமா, போனோமா, போய் சேர்ந்தோமா, ஜாலியாக ஒன்லி ஜாலியாக இருக்கணும், அது இருந்தோமான்னு பார்த்துக்கிறாங்க, வேற எதுவும் கிடையாது. அதான் சொல்றேன்ல, அதே தப்பான ரீசன். அது எப்படி நடக்கும்? அது மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே, மொத்தத்துல அவங்களுக்கே அது தெரியும் தானே. ஆனாதான் ரீசனா என்ன ஆப்ரேஷன் எல்லாம் பண்றாங்க, ஒரு ஆண் குழந்தைய சுமக்குறாங்க, அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்குவாங்க. லவ்ன்றது ஒரு ஈர்ப்பு, ஒருத்தர் மேல ஒருத்தர் விருப்பம் வர்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். அப்படிதான் எங்களுக்குள்ளேயும் வந்தது. நாங்க அது காதலா மாத்திக்கிட்டு அது அப்படியே எங்க ரிலேஷன்ஷிப்பா நாங்க போயிட்டு இருக்கோம். அதுதான் நான் இப்ப எப்படி சொல்றதுன்னா, இன்னும் பொறுத்தளவுக்கு இது நான் பார்த்தது இல்லை நேரடியா. டிவில யூடியூப்ல இந்த மாதிரி தான் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கேன். உலகத்துல பையன் மேரேஜ் பண்ணிக்கிறது, பொண்ணும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்றாங்க, பையன் மேரேஜ் பண்ணி பையன் மேலும் குழந்தை, இப்படி எல்லாம் வருது. இப்ப துபாயில எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், பையன் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எல்லாம் எல்லாமே தலையில போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இப்படி இருக்காங்களா? இப்ப வரைக்கும் யாரும் அப்படி இல்ல. இருந்தாங்கனாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதான் பெரிய விஷயம் கிடையாது எங்களுக்கு. அவங்க 2 பேரும் ஹாப்பியா இருந்தாங்கன்னா அது எங்களுக்கு போதும். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்களா, எல்ஜிபிடி ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரி, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது அவங்க அவேர்னஸ் கொண்டு வராங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி 2 பேரும் ஒன்னா இருந்தாங்களா ஒரு பயங்கர கலாய்ச்சிட்டு போறாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி கேம்ப் பண்றாங்க. ஆனா இதுவே சில பேர் வெறும் ஃபன்னுக்காக பண்றவங்களும் இருக்காங்க. ஃபன்னுக்காக நாங்களும் எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சும்மா இது கலாய்க்கிறதுக்காகவும் ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாம உண்மையா சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த இதுல அவேர்னஸ் கொண்டு வரோம். அப்படிலாம் நம்ம இது இல்லைம்மா, நம்மளாம் அப்படிலாம் கிடையாது, யாருமே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நம்ம இதுதான் கரெக்டா பெற்றவங்களை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு அப்படிதான் இருக்காங்க. இல்லை அது அந்த மாதிரி இருந்ததில்ல. என்ன பொருள் என் சைடில் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே அப்படி இல்லை. பையன் பொண்ணு, பொண்ணு பையன் அப்படி. நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம். எங்களோட ஃபேமிலியில சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள திருத்த தான் பார்ப்போம். இப்படிப்பட்ட ஜெனரேஷன் பசங்களுக்கு நீங்க அட்வைஸா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, எனக்கு அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய ஆளுலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்னன்னா பெற்றவங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும், பையன் எப்படி இருக்கணும், பொண்ணு அப்படி இருக்கணும் அப்படின்னு. அஞ்சு மாம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அஞ்சு மாம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.